ஔவையாரின் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி. குழந்தைகளா, இப்ப நம்ம பார்க்க போறது ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி என்பது 12ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஔவையார் இயற்றிய நீதி நூல் தான் ஆத்திச்சூடி. ஔவையார் ஒரு பெண் புலவர். தமிழ் புலவர்களே தனி சிறப்பு வாய்ந்தவர். ஔவையார் அபரிவிதமான அறிவாற்றலும் அற்புதமான கவியாற்றலும் வாய்க்க பெற்றவர். சிறுவர்கள் இளம் பருவத்திலேயே பாடம் செய்து மனதில் இருத்தி கொள்ளும் வகையில் சிறு சிறு சொற்றொடர்களாக எளிமையா அமைந்ததுதான் ஆத்திச்சூடி. நாமும் ஆத்திச்சூடியை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்புன்னு அவ்வை என்ன சொல்றாங்க? நீ தர்மத்தை செய்ய ஆவல் கொள். அதாவது நல்ல செயல்களை செய்ய ஆசைப்பட வேண்டும். உதாரணமா, உங்ககிட்ட இருக்கிற பொம்மை, புத்தகம், ஆடைகள், உணவு இவற்றையெல்லாம் ஏழ்மை நிலையில இருப்பவங்களுக்கு கொடுத்து உதவலாம். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச தர்மத்தை நீங்க செய்யணும். ஆறுவது சினம். ஆறுவது சினம். ஆறுவது சினம். கோபத்தை அடக்க முயல வேண்டும். கோபம் கொள்ளக்கூடாது. கோபம் வந்தா உங்களால சிந்தித்து செயல்பட முடியாது. அப்ப நீங்க அமைதியா இருக்க முயற்சி செய்யணும். குட்டி பசங்களான நீங்க கோபமா இருக்கும்போது தலைகீழா எண்களை எண்ணுங்க. 5, 4, 3, 2, 1. இப்ப உங்க கோபம் ஓடியே போயிடும். கோபமா இருக்கும் போது இதை நீங்க முயற்சித்து பாருங்க. இயல்வது கரவேல். இயல்வது கரவேல். இயல்வது கரவேல். பிறருக்கு உன்னால் இயன்றதை செய்தல் வேண்டும். அதாவது உன்னால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும். ஈவது விளக்கேல். ஈவது விளக்கேல். ஈவது விளக்கேல். ஒருவர் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அதை தடுக்க கூடாது. உன்னால உதவி செய்ய முடியலனா கூட பரவாயில்ல, ஆனா மற்றவங்க உதவி செய்யும் போது அது வேண்டான்னு தடுக்க கூடாது. உடையது விளம்பேல். உடையது விளம்பேல். உடையது விளம்பேல். உன்னிடத்தில் உள்ள திறமைகளை அல்லது பொருளை ஊரறிய சொல்லாதே. அதாவது தற்பெருமை பேசாதே. இப்படி நீங்க சொன்னா என்ன ஆகும்? கேட்பவர் மனதில் தீமை விளைந்து அது உங்களுக்கே கெடுதலா வந்து முடியும். ஊக்கமது கைவிடேல். ஊக்கமது கைவிடேல். ஊக்கமது கைவிடேல். முயற்சியை ஒருபோதும் கைவிடாதே. எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி ரொம்ப முக்கியம். முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் கண்டிப்பா நம்ம அந்த இலக்கை அடைய முடியும். என் எழுத்து இகழேல். என் எழுத்து இகழேல். என் எழுத்து இகழேல். எண்ணையும் எழுத்தையும் கண்ணாக மதித்தல் வேண்டும். கல்வியை அலட்சியப்படுத்தாமல் ஆர்வத்தோடு கற்க வேண்டும். ஏற்பது இகழ்ச்சி. ஏற்பது இகழ்ச்சி. ஏற்பது இகழ்ச்சி. உழைக்காமல் பிறர் பொருளை ஏற்று வாழ்வது கீழான செயல். யாசகம் பெறுவது இழிவான செயல். ஐயமிட்டு உண். ஐயமிட்டு உண். ஐயமிட்டு உண். உணவை பிறரோடு பகிர்ந்து உண்ணுதல் வேண்டும். யாராவது பசியோட இருந்தாங்கன்னா உங்களுடைய உணவை அவங்களுக்கும் பகிர்ந்து சாப்பிடுங்க. ஒப்புரவு ஒழுகு. ஒப்புரவு ஒழுகு. ஒப்புரவு ஒழுகு. அதாவது அனைவரோடும் ஒற்றுமையாய் ஒருவருக்கொருவர் துணையாய் இருக்க வேண்டும். நேர்மையா நடந்து கொள்ள வேண்டும். நேர்மை அப்படின்னா என்ன? ஏதாவது நீங்க தவறு செஞ்சுட்டா கூட அதை ஒத்துக்கணும். அதுதான் நேர்மை. ஓதுவது ஒளியேல். ஓதுவது ஒளியேல். ஓதுவது ஒளியேல். நல்ல நூல்களை தினமும் படித்து கொண்டே இருக்க வேண்டும். அது நமக்கு நன்மையை தரும். அவ்வியம் பேசேல். அவ்வியம் பேசேல். அவ்வியம் பேசேல். ஒருவரை பற்றி குறை கூறக்கூடாது. ஒருவர் மேல் பொறாமை கொள்வது தவறான செயல். அக்கஞ்சுருக்கேல். 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 தானியங்கள் முதலிய பண்டங்களை விற்பவர் எடையின் அளவை குறைத்து வியாபாரம் செய்யக்கூடாது. அது தவறான செயல். மற்றும் பாலில் தண்ணீரை கலந்து விற்பது, சாப்பிடக்கூடிய பண்டங்களில் கலப்படம் செய்வது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதை செய்யக்கூடாது. ஆத்திச்சூடி.
அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம். இயல்வது கரவேல். ஈவது விளக்கேல். உடையது விளம்பேல். ஊக்கமது கைவிடேல். என் எழுத்து இகழேல். ஏற்பது இகழ்ச்சி. ஐயமிட்டு உன். ஒப்புரவு ஒழுகு. ஓதுவது ஒளியேல். அவ்வியம் பேசேல். அக்கஞ்சுரைக்கேல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.